தொடங்கவில்லை. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். கழகத்துடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களா இப்பதான் சொன்னேன், நீங்களா ஒரு கருத்தை திணிக்காதீங்க, தமிழக மக்களிடத்தில் தொடர் திணிக்காதீங்க சொன்னேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்க திணிக்கிறீங்க? அது எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க, எது சொல்லுங்க, பேசுங்கல்ல. முன்னாடி டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவுல ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கிற போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைன் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சேர்றோம். ஒன்னு சேர்ந்து சொல்லிருக்காருல்ல, நான் ரெடி, நான் ரெடி. திரு டிடி அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு. இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை.